பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் பாஸ்தா போட்டுக்கலாம். இது வந்து ஏபிசிடி பாஸ்தா. இது கொஞ்சம் வேகட்டும். பாஸ்தா செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கேரட் போட்டுக்கலாம். குடமிளகாவும் கேரட்டும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். ஏபிசிடி பாஸ்தா. பாஸ்தா ரெடி. பாஸ்தா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து அரிசி மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு.